ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வீன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் அவல் வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை அவல் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு வந்துருங்க. உப்பு கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம அவல் மேலே வரைக்கும் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு முறை இதை நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நமக்கு இப்போ உதிரி உதிரியா மாவு இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திருங்க. மாத்திட்டு இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசையணும். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியா சாஃப்டான மாவா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்னா சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போதே நல்லா வாசனையா இருக்கும். நம்ம ஜீரகம், நெய், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால நல்லா இது மணமா இருக்கும். இப்ப மாவு பிசைஞ்சு ரெடியா இருக்கு. இதுல ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல நீங்க உருட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஷேப்ல தான் உருட்டி இருக்கேன். நீங்க ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டையில நம்ம நார்மலா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி ஸ்கொயர் ஷேப்ல கூட வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப நான் இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே உருட்டி ரெடியா வச்சிருக்கேன். பொரிக்கிறதுக்கு இப்ப தயாரா இருக்கு. ஒரு கடாயை சூடு பண்ணி இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டையை ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியா வேக வைக்கணும். இந்த மாதிரி உடஞ்சிராம அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியா வேக வைக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையா வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியமா. இப்போ பாருங்க, 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிருச்சு. எல்லாத்தையும் வெளியில எடுத்துட வேண்டிதான். சூப்பரா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. அவல் வச்சுதான் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்றத யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு அப்படின்றத. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.